இன்றைய புனிதர் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித மெட்டில்டு விழாவை கொண்டாடுகிறது. மெட்டில்டு பிறக்கும் போதே பேச்சு மூச்சு இல்லாமல் தான் பிறந்தார். அவர் இவ்வாறு பிறந்ததை பார்த்துவிட்டு அவருடைய பெற்றோர் ஒரு கணம் செய்வதறியாது நினைத்து திகைத்து நின்றார்கள். பின்னர் மெட்டில்டின் பெற்றோர் அவரை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு ஓடினார்கள். அங்கிருந்த குருவானவரிடம் தங்களுடைய குழந்தை இறப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு குருவானவர் அவர்களிடம், உங்களுடைய குழந்தை இறக்க மாட்டாள், அவள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து ஒரு புனிதையாக மாறுவாள் என்றார். குருவானவர் சொன்னது போலவே மெட்டில்டு நீண்ட நாள்கள் உயிர் வாழ்ந்து ஒரு புனிதையாக மாறினாள். மெட்டில்டு 1240 ஆண்டு சாக்சினியில் உள்ள எய்ஸ்பிளெபன் எனும் இடத்தில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே மிகுந்த பக்தியோடு வளர்ந்து வந்தார். இவருக்கு 7 வயது நடக்கும்போது இவருடைய தாயார் இவரது மூத்த சகோதரியான ஜெத்ரூத் தங்கியிருந்த துறவ மடத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவருடைய வாழ்க்கை நெறியை பார்த்துவிட்டு அதிலேயே லயித்து போன மெட்டில்டு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுடைய தாயாரிடம் வெளிப்படுத்தினார். அவரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க மெட்டில்டு துறவ மடத்தில் சேர்ந்து துறவு வாழ்வுக்கு தன்னை முழுதாய் அர்ப்பணித்தார். மெட்டில்டு துறவு மடத்தில் வாழ்ந்து வந்த நாள்களில் மிகவும் தாட்சியாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் ஞானத்தோடும் வாழ்ந்து வந்தார். அவரிடமிருந்த தாட்சி அவரை மேலும் மேலும் உயர்த்தியது. எந்த அளவுக்கு என்றால், துறவு மடத்தில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே அவர் நவ கன்னியர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற சகோதரியாக உயர்ந்தார். இன்னும் சில ஆண்டுகளில் சபை தலைவியாகவே உயர்ந்தார். மெட்டில்டு மிக சிறந்த குரல் வளம் கொண்டிருந்தார். அதனால் துறவ மடத்தில் இருந்த பாடற் குழுவிற்கு பொறுப்பாளராக மாறினார். மெட்டில்டின் குரல் எல்லாருக்கும் பிடித்த ஒரு குரலாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு அவருக்கு அவ்வப்போது காட்சி கொடுக்கின்ற சமயங்களில் அவரை நைட்டிங்கல் என்று சொல்லி புகழ்வார். அந்த அளவுக்கு அவர் இனிமையான குரல் வளத்தை பெற்றிருந்தார். மெட்டில்டு இளைய வயதினராக இருந்தாலும் மிகுந்த ஞானத்தோடு விளங்கினார். அவர் இவ்வாறு ஞானத்தோடு விளங்கியதால் அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு நிறைய பேர் வந்து போனார்கள். குறிப்பாக டொமினிக்கன் சபை துறவிகள், சபை பொறுப்பாளர்கள் கூட அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக வந்து போனார்கள். எல்லாருக்கும் அவர் இறைவன் தனக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதனை அவர்களுக்கு ஆலோசனையாக வழங்கினார். மெட்டில்டு ஆண்டவர் இயேசுவின் திருக்காட்சியை காணும் பேறு பெற்றார். அக்காட்சிகளில் ஆண்டவர் இயேசு அவருக்கு நிறைய உண்மைகளை வெளிப்படுத்தினார். அந்த உண்மைகள் எல்லாம் பிற்காலத்தில் புக் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ் என்ற பெயரிலே எழுதப்பட்டன. மெட்டில்டு அவ்வப்போது உடல் நோய்களுக்கு உள்ளானார். ஆனாலும் அவை அவருடைய பணிக்கு தடையாக இருக்கவில்லை. அவர் தொடர்ந்து மன உறுதியோடு எல்லா பணிகளையும் செய்து வந்தார். இப்படி இறைவனுடைய கரங்களில் வல்லமையுள்ள ஒரு கருவியாய் செயல்பட்டு எல்லாருக்கும் ஆலோசனை வழங்கிய மெட்டில்டு 1298 ஆண்டு இறையடி சேர்ந்தார். தூய மெட்டில்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய மெட்டில்டு குறித்து சொல்கின்ற போது நிறைய பேர் இவர்தான் இயேசுவின் திரு இருதய பக்தியை தொடங்கி வைத்தவர் என்று சொல்வார்கள். அது உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்த காட்சிகள்
சான்றுகளாக இருக்கிறது. திரு இருதய ஆண்டவர் அவரிடத்தில் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தைகள், தினமும் காலையில் நீ துயில் எழும்போது எனது இதயத்திற்கு வணக்கம் செலுத்துவது உனது முதற் பணியாகட்டும். அதே சமயம் உனது இதயத்தை எனக்கு கொடு என்பதாகும். இயேசு சொன்னது போல மெட்டில்டு தனது இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய இதயத்திற்கு நாளும் வணக்கம் செலுத்தி வந்தார். தூய மெட்டில்டின் விழாவை கொண்டாடும் நாமும் அவரை போல திரு இருதய பக்தியில் சிறந்து விளங்குவதுதான் இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய தலையாய காரியமாக இருக்கிறது. ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, மெட்டில்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். திரு இருதய ஆண்டவரிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.